அனைவருக்கும் வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இன்னைக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரம் யார் யாரெல்லாம் செய்யறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் பல மடங்கு கிடைக்கும். இது சாதாரண பரிகாரம் இல்லை. நம்மள்ட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்க அவங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி அவங்க தொடர்ந்து ஒரு 48 நாள் செய்யுங்க அப்படின்னு சொன்ன பரிகாரம். ஆனா ஒரு 20-25 நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு பல அற்புதங்கள் நடந்து இருந்துச்சு. அப்படியா கொண்ட அருமையான இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்க எல்லாருமே செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதமும் அதிசயங்களும் பல நடக்கும். அதை நீங்களே கண்ணால நல்லா பார்க்கலாம். அப்படி ஒரு அருமையான பரிகாரம் அது. இந்த பரிகாரத்தை இப்போ நம்ம பார்ப்போம் என்னன்னு. இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சாதாரணமா செலவு தான் ஆகும். ஒரு 20 ரூபா 25 ரூபாக்குள்ளதான் ஆகும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நர்சரி கார்டனுக்கு போய் அங்க அத்தி மரம்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அந்த அத்தி மர கன்றை வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துருங்க. அதை வாங்கிட்டு வர்றதுக்கு இந்த நாள்ல தான் வரணும், நல்ல நாள் அப்படியெல்லாம் பார்க்க வேண்டாம். எந்த நாளும் உங்களுக்கு சௌரியமா இருக்கோ அந்த நாள்ல நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டுல சாமி இடத்துல குலதெய்வ படத்துக்கு முன்னாடி இதை வச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த செடிய உங்க வீட்டு தோட்டத்துல அல்லது ஒரு தொட்டியில, இல்ல இதெல்லாம் எங்களால வைக்க முடியாது, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிறோம், அதனால எங்களுக்கு இட வசதி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு பாட்டில்ல கூட இதை வைக்கலாம். ஏன்னா இது தொடர்ந்து 48 நாள் நம்ம பூஜை செய்யக்கூடியது. அதனால சாதாரணமா நீங்க யார் வேணாலும் இதை பண்ணலாம். அது மாதிரி அந்த இடத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. எங்க வைக்க போறீங்களோ அந்த இடத்த நீங்க தேர்ந்தெடுத்துக்குங்க. ஏன்னா இதை வெள்ளிக்கிழமை நம்ம காலையிலேயே செய்யணும். அதனால முந்தைய நாளையே நீங்க எங்கெங்க வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க கரெக்டா. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7, அப்படி இல்லாத பட்சத்துல 1 to 2 இந்த நேரத்துல நீங்க எந்த நேரத்தை வேணாலும் உங்க வசதிக்கு தகுந்தாப்புல நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். இதுல ஏதாச்சும் ஒரு நேரத்தை நீங்க தேர்ந்தெடுத்துங்க. இப்ப பரிகாரத்தை பார்ப்போம். வெள்ளிக்கிழமை காலையில நீங்க வச்சிருக்கீங்க பாருங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த செடியை, அத்தி செடிய, அந்த செடிக்கு பக்கத்துல நல்ல விளக்கு, அதாவது காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சு உங்க குலதெய்வத்திட்ட நல்லா மனமாற வேண்டிக்குங்க. என்னுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நடக்கணும், நல்லதெல்லாம் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்க குலசாமி கோயில்ல போய் வேண்டி விரும்பி கேட்பீங்க பாருங்க. அம்மா எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு. அது மாதிரி இந்த விளக்குக்கு பக்கத்துல நீங்க அந்த அத்தி மர கண்ணுக்கு பக்கத்திலேயே அப்படி உருக்கி நீங்க வேண்டிக்கணும். எனக்கு நல்லதெல்லாம் நடக்கணும், அதிர்ஷ்டமெல்லாம் பல மடங்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல மனமாற வேண்டிக்குங்க. அப்ப வேண்டினதுக்கு அப்புறம் இந்த செடிய நீங்க வாசல்ல வைக்க போறீங்க பாருங்க, தேர்ந்தெடுத்திருக்கீங்களா, அந்த இடத்துக்கு இந்த 2 கையாலையும் இந்த செடியை எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போய் அந்த இடத்துல நின்று தரையில வச்சிடாதீங்க, மண்ணுல கையிலேயே வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொன்னதுக்கு அப்புறம்தான் இந்த செடிய மண்ணுல நீங்க வைக்கணும். வச்சு மண்ணை அணைச்சு விடணும். அது மந்திரம் என்னன்னா, ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் 108க்கு மேல இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா குறையக்கூடாது. அதை நீங்க பாத்துக்குங்க. சொன்னதுக்கு அப்புறம் இந்த செடியை வச்சு நல்ல மண்ணை அணைச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு ஏனத்துலயோ இல்ல ஒரு கப்புலையோ எதுலயோ ஒரு இதுல தண்ணீரை எடுத்து உங்க கையில வச்சுக்கிட்டு நல்லா உங்க குலதெய்வத்திட வேண்டிக்கிட்டு இப்ப சொன்னோம்ல மந்திரம், ஓம் சும் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 21 முறை சொல்லிக்கிட்டு அந்த செடி வேர்ல தண்ணியை ஊத்துங்க. இப்படி தினமுமே நீங்க 48 நாளைக்கு காலையில 6 to 7 இந்த நேரத்துல நீங்க தண்ணி ஊத்தும் போதெல்லாம் இந்த மந்திரத்தை 21 முறை நீங்க சொல்லிக்கிட்டு எனக்கு எங்க குடும்பத்துக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கணும்,
அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நல்ல மனசார வேண்டிக்கிட்டு நீங்க இந்த தண்ணி ஊத்திட்டு வரணும். இப்படி தொடர்ந்து நீங்க 48 நாளைக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு வரும்போதே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு அதிசயங்கள் நடந்திருக்கும். அதே மாதிரி நாட்கள் செல்ல செல்ல பல பல அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வந்திருக்கும். உங்களுக்கு நல்லதெல்லாம் நடந்திருக்கும். அப்படி நல்லது நடந்த உடனேயே நம்மளுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதே மாதிரி இந்த பதிவு இந்த பதிவுல நம்ம செஞ்சிருக்க பரிகாரங்கிறது ரொம்ப சக்தி உள்ளது. அதனால புண்ணியம் செஞ்ச ரிஷபராசி நேயர்களுக்கு மட்டும்தான் இது கிடைச்சிருக்கும். இதை நம்பி நீங்க செய்யுங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயமா கிடைக்கும். அதே மாதிரியே இந்த பதிவை உங்க சொந்தக்காரங்களோ அல்லது உங்க நண்பர்களோ அவங்களா ரிஷபராசி நேயர்களா இருந்தா இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல்ல இது மாதிரி முக்கியமா நடந்த பரிகாரம் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து போட போறோம். அந்த பதிவெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு மிகவும் அற்புதமான பரிகாரம். இந்த ரிஷபராசி நேயர்கள் எல்லாருமே இதை செஞ்சு பயன்பெறுங்க. முக்கியமா ஒண்ணு சொல்றேன், இது ரிஷபராசி நேயர்கள் மட்டும்தான் செய்யணும். மற்ற ராசிக்காரவங்களுக்கு எல்லாம் அடுத்த பதிவுல நம்ம பரிகாரம் போடுவோம். அதனால இதை ரிஷபராசிக்காரவங்க மட்டும்தான் சொன்னா அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் நிச்சயமா கிடைக்கும். நல்லதே நடக்கும். ஓம் அகத்தீஸ்வராய நமக.